தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரத்தை உண்டாக்க திட்டமிடுகிறதா தாவேகா அரசு? கொஞ்ச நாளாவே திமுக தாவேகாங்கிற பிரச்சனை தான் லைவ் டிபேட்டா இருந்துட்டு இருந்த இடத்துல ஏசுநாதரா இல்ல முருகனா அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு இந்த அரசோட செயல்பாடுகளும், அதை எதிர்த்து எதிர்வினை ஆற்றுகிறவர்களுடைய செயல்பாடுகளும். சட்டமன்றத்தில் ஐ எம் அ பார்ன் கிறிஸ்டியன் அப்படின்னு மரியா வில்சன் அவர்கள் பேசினதா இருக்கட்டும், தலைமைச் செயலகத்தில் வேலை செய்யும் போது பக்கத்துல குருசு வச்சுட்டு முதலமைச்சர் வேலை செஞ்ச காரியமா இருக்கட்டும், சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் போற இடத்துல எல்லாம் தாவேகா தான் ஒரு சபாநாயகர், தான் ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிறத மறந்து முழுக்க முழுக்க பைபிள் பிரச்சாரத்துல ஈடுபடுறதா இருக்கட்டும், ஒரு செக்யூலர் ஸ்டேட்டா இருந்த இந்த தமிழ்நாடு ஒரு குறிப்பிட்ட மதம் இல்லைன்னா 2 மதங்களுக்கு இடையிலான சண்டை அப்படிங்கிற ரீதியில கூட்டிட்டு போகுதா அப்படிங்கிற கேள்விகள் தமிழ்நாட்டை இப்போ ஒரு மிகப்பெரிய பயத்துக்குள்ளாடி தள்ளி இருக்கு. இது குறித்தான விவரங்களை இந்த வீடியோல பார்ப்போம். தேசத்தின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு இதுவரைக்கும் ஒரு ஒற்றுமையான மாநிலமாக தான் இருந்திருக்கு. பாஜக இங்க எத்தனையோ முறை மத கலவரங்களை தூண்ட ட்ரை பண்ணியும் ஏன் இறுதியாக, அதாவது திமுக ஆட்சி இருந்துட்டு இருந்த அந்த சமயத்துல திருப்பரங்குன்றம் மலையில தீப ஏத்துறதுல ஒரு பிரச்சனையை உருவாக்கி முஸ்லிம்களுக்கும் இந்துக்கும் இடையில மத கலவரத்தை தூண்ட ட்ரை பண்ணப்போ அது அங்க நடக்க விடாம தடுத்து நிறுத்தினது அப்போதைய திமுக அரசு, அப்போதைய காவல்துறை. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நாங்க இங்க சண்டை வர விட மாட்டோம், we will face the consequences அப்படின்னு சொல்லி தைரியமா அந்த பிரச்சனையை திமுக கையாண்டாங்க. அந்த பிரச்சனையில இப்போ தாவேகாவோட ஸ்டாண்டு அதுவாக தான் இருக்கு. ஆனா தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி, ஆட்சியில் இருக்கிற அந்த கட்சி என்ன மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறாங்க? முதல் விஷயம், இது ஒரு செக்யூலர் ஸ்டேட்டு. நீங்க இப்போ ஆட்சியில் இருக்கிற நீங்க சிறுபான்மையினராக இருங்க, இல்லை பெரும்பான்மையான ஒரு மதத்தை சார்ந்தவராக இருங்க, நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். இது ஒரு ஜனநாயக நாடு. யார் வேணா முதலமைச்சர் ஆகலாம், யார் வேணா பிரதமர் ஆகலாம். அப்படிங்கிற இருக்கிற இடத்துல நீங்க அந்த அரசாங்க பதவி, நீங்க ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுதான் என் மதம், என் மதத்தை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு உயர்த்தி பிடிச்சு பேசுறது ஒரு நாட்டோட, ஒரு மாநிலத்தோட அமைதிக்கு உகந்தது அல்ல. இப்ப விஜய் அவர்கள் போற இடத்துல எல்லாம் இதை பண்றாரான்னு கேட்டா இல்ல. அவர் தான் வேலை செய்யற அலுவலகத்துல தனக்கு பக்கத்துல ஒரு சிலுவையில ஜீசஸ் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சுட்டு வேலை செய்யறாரு. செக்ரட்டரியேட்குள்ள இது எப்படி போச்சு அப்படிங்கிற கேள்வி முதல்ல எழுந்தது. சரி, பரவாயில்ல, அது அவரோட நம்பிக்கை, அதனால அவர் அதை வச்சிருக்காருன்னு இந்த மக்கள் அதை கடந்து போக பழகிட்டாங்க. அடுத்தது தொடர்ச்சியான சம்பவங்கள் நடக்குது. நம்ம சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் கத்தோலிக்க பாதிரியார்களோடு சேர்ந்து ஒரு ஆன்டி அபார்ஷன் ரேலி ஒன்று நடத்துறாரு. இது முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிரானது. ஒரு பொண்ணோட வயிற்றுல இருக்கிற கருவை அதை கண்டினியூ பண்றதா இல்லை அது கலைக்கிறதாங்கிறது முழுக்க முழுக்க அந்த பெண்ணோட சம்பந்தப்பட்ட விருப்பம். இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஆன்டி அபார்ஷன் ரேலின்னு ஒன்று நடத்துறீங்க. ஒரு பொண்ணு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுறான், அதனால அவ கருவுற்றா அந்த கருவை அவ கலைக்கலாமா இல்லையா? அதை வளர்க்கணுமா வேணாமா? அந்த கருவை அவ சுமக்கணுமா இல்லையாங்கிறது முழுக்க முழுக்க அவளோட தனிப்பட்ட விருப்பம். அப்போ கருக்கலைப்புங்கிறது என் மதத்துக்கு எதிரானதுங்கிற ஒரு வேலையை ஆளும் கட்சியில, ஆளும் இடத்துல, ஒரு சட்டமன்றத்துல சபாநாயகராக இருக்கிற ஒருத்தர் அந்த ரேலிக்கு போய் தொடங்கி வைக்கிறாருன்னா என்ன சொல்ல வர்றீங்க? அந்த குறிப்பிட்ட மதத்துல இருக்கிறதா எல்லாரும் ஃபாலோ பண்ணணுங்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறீங்களா? ஏற்கனவே நீங்க ஒரு திருமண வாழ்க்கையோ இல்லை ஏதோ ஒரு பொண்ணோட லைஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க கருவுற்றதுனாலே அவங்க வீக் ஆயிடுறாங்க, அவங்க கருவுற்றதுனாலே அவள் என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பொண்ணு அபார்ஷன் பண்ணிக்கணுங்கிற ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு பின்னாடி அவ்வளோ உளவியல் சிக்கல்கள் இருக்குது. அதையெல்லாம் கடந்து அந்த முடிவை எடுக்கிற இடத்துல நீங்கள் அதை பண்ணவே கூடாது, அது ஒரு பாவங்கிறத ஒரு மத குருவோ ஒரு மத போதகரோ போதிக்கிறத தாண்டி தமிழ்நாட்டோட சபாநாயகர், அந்த சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஜட்ஜுக்கு இருக்கிற எல்லா இதுவும் இருக்கிற ஒரு நீங்கள் அந்த இடத்துல இருந்து அந்த மாண்பு இல்லாமல் ஒரு சபாநாயகராக போய் அந்த ஆன்டி அபார்ஷன் ரேலியை தொடங்கி வச்சிருக்கீங்க. முதல்ல. ரெண்டாவது, மாண்புமிகு நிதி அமைச்சர் யூனிக் லாங்குவேஜில் பேசுவார்ல, அந்த நிதி அமைச்சர் ஐ எம் அ பார்ன் கிறிஸ்டியன், என் மதம் எனக்கு ஒரு மொழியை கற்றுக் கொடுத்துருக்கு, அது அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்க மொழி. உங்கள் அன்பையும் அமைதியை இரக்கத்தையும் நாடே பார்த்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில அந்த வீடியோவை. அப்போ நீங்கள் தமிழில் தான் பேசுனீங்க, ஏ பொம்பளை நீங்கள் தமிழில் தான் பேசுனீங்க. அது எப்படி உங்களுக்கு மறந்து போச்சு? நீங்கள் ஐ எம் அ பார்ன் கிறிஸ்டியன்னு சொன்னதோட நிறுத்தியிருக்கலாம். திருப்பி இதை எவ்வளோ தமிழ் படித்தாலும் இந்த அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்க மொழி, அதை நீங்கள் எவ்வளோ தமிழ் படித்தாலும் தெரியாது, நான் பைபிளை படிச்சிருக்கேன்றீங்க. எந்த தைரியத்தில் ஒரு சட்டமன்றத்தில் நின்று ஒரு நிதி அமைச்சர் ஐம் பார்ன் கிறிஸ்டியன்னு பேசுகிறாரு? நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராகவும் இருக்கலாம், நீங்கள் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவராகவும் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டோட நிதி அமைச்சர், இந்த மாநிலத்தில் எல்லாரும் இருக்காங்க, ஹிந்து இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க கூட இருக்காங்க. நீங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் நிதி அமைச்சர். உங்கள் அரசு இந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமானது. அப்போ என்ன தைரியத்தில் அந்த இடத்துல நின்று ஐம் பார்ன் கிறிஸ்டியன்னு சொல்கிறதும், எவ்வளோ தமிழ் படித்தாலும் ஏன் மதம் கற்றுக் கொடுத்த அந்த அன்பு, அமைதி, இரக்கம் வராதுன்னு பேசுகிறதும்
எந்த விதத்தில் நியாயம்? ஏன்னா நீங்கள் பண்ண அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்க மொழியை நாடே பார்த்தது. அப்போ நீங்கள் ஐம் பார்ன் கிறிஸ்டியன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லும்போது, ஓ கிறிஸ்டியன்ஸோட அன்பு அமைதி இரக்கம்னா அது இதுதானோ அப்படின்னு உங்களால் தப்பாக வெளியே கன்வே ஆயிடாதா? அது கிறிஸ்டியன்ஸுக்கும் பிரச்சனை, மற்றவங்களுக்கும் பிரச்சனை. இந்த ஐம் பார்ன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வெளியில் இந்த பிரச்சனை சூடுபிடிக்க ஆரம்பிக்குது. ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. கட்டாயம் மதம் மாறுறது ஒரு மனிதனோட தனிப்பட்ட விருப்பம், அதை கூட புரிஞ்சுக்காம கட்டாய மதம் மாற்றம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கிறிஸ்தவர்கள் மேலே வச்சுட்டு இருக்க இந்த சமயத்தில் சட்டமன்றத்தில் நீங்கள் பேசுனது வெளியில் எந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா, உங்கள் கட்சியை சார்ந்த தாவேகா அப்படிங்கிற கட்சியை ஆதரித்து எக்ஸ் ஹேண்டில் தினம் போஸ்ட் போடுற மைக்கேல் அப்படிங்கிற ஒரு நபர் இந்துக்கள் தங்களோட கடவுளா வழிபடக்கூடிய முருகனை பற்றி ரொம்ப தவறான முறையில் தன்னோட எக்ஸ் தளத்தில் பதிவிடுறாரு. ஒரு போஸ்ட் 2 போஸ்ட்ல இல்லை, நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்கு. அப்போ இது நாள் வரைக்கும் அவர் இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டும் போடலை. மேபி பர்சனலி அவருக்கு அந்த ஹேட் இருந்திருந்தா கூட பொது வெளியில் இப்படி பேசுகிற தைரியம் அப்போ ஆள்ற தாவேகா அரசு பண்ணுற விஷயங்களால தான் வருதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? நம்ம இப்போ சிறுபான்மையினர் மதத்திலேருந்து வந்திருக்க ஜோசப் விஜய் தமிழ்நாட்டை ஆள்றதை இங்கே யாருக்கும் பிரச்சனை இல்லை. முக்காவாசி இந்துக்கள் ஓட்டு போட்டு தான் ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆயிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஆளும் அரசாங்கத்தை சார்ந்தவங்களே ஒரு குறிப்பிட்ட மதத்தை எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்கிற மாதிரி நடந்துக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த மைக்கேல் அவர்கள் தொடர்ந்து இந்துக்கள் தங்களுடைய கடவுளாக வழிபடக்கூடிய அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த முருகனை தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி எக்ஸ் தளத்தில் போட்ட ஹேண்டில்ஸ்னால இப்போ இதுக்கு முன்னாடி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ தாவேக்காவை டேட்டாவோடு அடிக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற யூடியூபர் மாரிதாஸ் தன்னோட எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை போடுறாரு. அது முழுக்க மத கலவரத்தை தூண்டுறதுக்கான ஒரு விஷயம் மாதிரியே இருக்குது. அவர் என்ன பதிவு போடுறாருன்னா, இன்று இரவுக்குள்ளாக அந்த மைக்கேல் என்ற தாவேக்கா ஆதரவாளனை தாவேக்கா கையாளவில்லை எனில் நாளை அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஜோசப் விஜய், கத்தோலிக்க ஆதவ், மதவெறியன் மரிய வில்சன், மதம் பரப்பும் ஜேசிடி பிரபாகரன், மத ஆலோசனை கொடுக்கும் நரி ஜான் ஆரோக்கியசாமி, மதவெறி போலீஸ் கமிஷனர், இந்த மொத்த கும்பலுக்கு எதிராக கடுமையான எதிர்வினையை காட்ட தயாராகுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போடுறாரு. இங்கே ஆரம்பிக்கிறாங்க, இங்கே முடிக்கிறாங்க. அப்போது அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழ்நாடு மே 4க்கு அப்புறமே அந்த அமைதி கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சிச்சு. இப்போ ரீசெண்டாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் அரெஸ்ட் ஆனப்போ தஞ்சாவூரில் தாவேகா காரங்களும் திமுக காரங்களும் மாறி மாறி மேலே செருப்பு வீசி ஒரு சண்டை போட்டுக்கிட்டாங்க. பெரிய கலவரம் வந்துருமோன்னு பயப்படுற அளவுக்கு, பெரிய கலவரமே வந்துருமோன்னு பயப்படுற அளவுக்கு மாநிலமே பரபரப்பாக இருந்துச்சு. மறுபடியும் இந்த அமைதியை குலைக்கிற அளவுக்கு ஒரு மத கலவரத்தை தூண்ட நினைக்கிறாங்களோ? இப்போ மத்தியில் ஆள்ற பாஜக அரசு எந்த இடத்துக்கு போனாலும் இந்துவை அழிக்க பார்க்குறாங்க, இந்துக்களை ஒடுக்குறாங்கன்னு இல்லாத ஒரு பொய்யை சொல்லி அந்த மக்களை மற்ற சிறுபான்மை மதத்துக்கு எதிராக திருப்பிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க இங்கே முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசில் அமைச்சர்களும் சரி, சபாநாயகரும் சரி, போகிற இடங்களெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறதை ஏன் கேஷுவலாக வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்துக்களும் முஸ்லீம்களும் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. அவங்களுக்கு சின்னதாக உரசிக்கிறது இல்லை வார்த்தை போர் வர்றது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கிறிஸ்டியன்ஸ் கூட தான் வரும். ஸோ இங்கே இந்துக்களுக்கு இடையிலையும் முஸ்லீம்களுக்கு இடையிலையும் சண்டையை உண்டாக்க முடியல. அப்போ கிறிஸ்டியன்ஸ்க்கும் இந்துஸ்க்கும் சண்டை வர பண்ணலாம், எப்படியாவது எனக்கு ஒரு மத கலவரம் வரணும். அந்த வேலையை இந்த தாவேகா அரசு அவங்க சொல்லி செய்கிறாங்களா இல்லை தன் மதத்து மேலே இருக்கிற பற்றுனால செய்கிறாங்களா? பொது வெளியில் உங்களோட மதத்தை உயர்த்தி பேசுகிற இடத்துல நீங்கள் இல்லை. நீங்கள் ஒரு ஆளும் கட்சியாக இந்த மாநிலத்தை ஆள்றவங்களா இருக்கும்போது எல்லா மதமும் சம்மதம். உங்கள் கட்சியோட கொள்கை என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதானே? ஆனால் இந்த கட்சியோட இப்போ தமிழ்நாடோட சபாநாயகராக இருக்கிற ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் நேற்று பேசும்போது சொல்கிறாரு, பைபிளை ஃபாலோ பண்ணதுனால தான் இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ நீங்கள் கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணலையா? இப்படி ஒரு குறிப்பிட்ட மதத்தை முன்னிறுத்தி நீங்கள் பண்ணும்போது இன்னொரு மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்ன ஆள்றவங்க ஏன் இப்படி அவங்களோட அந்த மதத்தை மட்டுமே முன்னிறுத்துறாங்கன்ற ஒரு வெறுப்புணர்வும் ஒரு கோபமும் இயல்பாக எழுறது தான். அதனால ஆளும் கட்சியாக இருக்கிற நீங்கள் போகிற இடங்கள்லாம் கிறிஸ்டியானிட்டியை ப்ரமோட் பண்ணுறதை விட்டுட்டு பொதுவான ஆளாக மக்களுக்கு என்ன பண்ணணும், 1000 மக்கள் பிரச்சனைகள் இருக்குது, அதை பேசுங்க. இங்கே சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. உங்கள் கட்சி நிர்வாகிகளே நீங்கள் கண்டித்து திருத்த வேண்டியவங்க நிறைய பேர் இருக்குது. அதை பார்க்காம ஒரு குறிப்பிட்ட மதத்தை ப்ரமோட் பண்ணுற வேலையை போகிற இடங்களெல்லாம் தாவேகா செய்ததன் விளைவு இந்த போஸ்ட். இவர் மத கலவரத்தை தூண்டுற மாதிரி போஸ்ட் போடுறாரு. ஆனால் இந்த கமெண்ட்ஸ் கீழே போய் எல்லாரும் டேய் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் அவர் சொல்லியிருக்காரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னவர் அவர் கட்சிக்காரங்களா அந்த மாதிரி நடந்துக்க விடுறாரா? மரிய வில்சன் என்ன தைரியத்தில் சட்டமன்றத்தில் அப்படி பேசுகிறாரு? ஜேசிடி பிரபாகரன் ஏன் போய் ஆன்டி அபார்ஷன் ரேலியை கத்தோலிக்க பாதிரியார்கள் கூட சேர்ந்து தொடங்குறாரு? அதே மாதிரி ஏன் போகிற இடத்துல பைபிளை ஃபாலோ பண்ணதுனால தான் ஆட்சி அமைஞ்சிச்சுன்னு பேசுகிறாரு. இது ஒரு ஜனநாயக நாடு, யார் வேணால் ஆளலாங்க இருக்கிற நிலைமையில்
ஒரு சிறுபான்மையினர் மதத்திலேருந்து விஜய் அவர்கள் வந்தது மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருந்தாலும் அந்த மதத்தை மட்டுமே போகிற இடங்களெல்லாம் பிரதிபலிக்கிறதும் அதை மட்டுமே ப்ரமோட் பண்ணுற வேலையை செய்யாமல் ஒரு ஆட்சியாளர்களுக்கு என்னென்ன வேலையோ அதை செய்வீங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஏற்கனவே மரிய வில்சன் அவர்கள் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ண போகும்போது கையில் ஜெபமாலையோட போறாரு. அது அவரோட நம்பிக்கை, ஒரு சப்போர்ட்காக, ஒரு தைரியத்துக்காக. ஏன்னா முறையாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்றாரு, ஒரு தைரியம் வரணுங்கிறதுக்காக தான் அவர் அதை எடுத்துட்டு போனாருன்னு விட்டாங்க. ஆனால் உள்ள போய் அவன் பான் கிறிஸ்டியன், என் மதம் எனக்கு அதை கற்றுக் கொடுத்துருக்குன்னு உங்கள் மதத்தை உயர்த்தியும் தமிழ் மொழியை தாழ்த்தியும் நீங்கள் பேசியிருக்கீங்க. நீங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழை இவ்வளோ இழிவாக பேசுனீங்க. நீங்கள் தமிழை இழிவாக பேசுன்னு பூசி முழுகவே முடியாது. தமிழில் அன்பு சொல்லித்தரல, அமைதி சொல்லித்தரல, இரக்கம் சொல்லித்தரல, என் மதம் தான் அதை சொல்லி கொடுக்குதுன்னு உயர்த்தி பேசும்போது இங்கே தமிழ் உணர்வாளர்களாக இருக்கவங்களும் நீங்கள் சொல்கிற அந்த குறிப்பிட்ட மதத்தை, கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணாதவங்களுமே இயல்பாகவே ஒரு வெறுப்பும் கோபமும் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இடம் கொடுக்காம இந்த குறிப்பிட்ட மைக்கேல் அப்படிங்கிற நபர் மேலே இந்த தாவேகா கட்சி நடவடிக்கை எடுக்கணும். சொல்லப்போனால் அவரை கைது பண்ணி விசாரணை பண்ணணும். இல்லை அவர் ஒரு மத கலவரத்தை தூண்ட முயற்சி பண்ணி இந்த மாதிரி பதிவுகளை போட்டுட்ருக்காரா அப்படின்னு விசாரணை பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்களை அரசு முன்னெடுக்காம ஒரு நிர்வாக திறமையோட சரியாக இந்த தமிழ்நாட்டை வழி நடத்துகிற ஒரு வேலையை அவங்க செய்யணும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசு கொள்கைங்கிறது எல்லாரையும் இது பண்ணி போகிறது தான். ஜஸ்ட் லைக் சிறுபான்மையினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி மதத்தை ப்ரமோட் பண்ணல. ஆனால் அவங்களையே இங்கே இந்து விரோதியாகத்தான் கட்டமைச்சு வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வெளிப்படையாக நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை தூக்கி பிடிக்கிறது இங்கே இருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கே பாதகமாக போய் முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ தாவேகா அரசு இதை கருத்தில் கொண்டு இந்த மாதிரி விஷயங்களில் சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு மதக்கலவரம் வராமல் ஒரு அமைதி பூங்காவாகவே அதை இருக்க விடுவீங்க. அமைதி பூங்காவாக இப்போ இல்லை, சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் இன்னும் மோசமாயிட்டு இருக்கு. இருக்கிற நிலைமை இன்னும் மோசமாக ஒரு மதக்கலவரம் வராமல் இருந்தால் போதும் நம்ம இந்த தாவேகா அரசுக்கிட்ட கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.